அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ChatGPTயை கேட்டேங்க. இந்த மாதிரி க்ரீக் ஃபுட்டு ஏத்தன்ஸில் எந்த இடத்துல, நான் இந்த இடத்துல இருக்கேன், இங்கே நான் போய் எங்கே ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன். அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே வந்து அத்தினாஸ்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணோம். கடைசி ட்ரிப்பு திரும்ப இதுக்கு அடுத்தது எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம், எப்போ ட்ராவல் பண்ண போகிறோம், நோ ஐடியா. திரும்ப இந்த சீரீஸ் இந்த 3 வீடியோ தான் நம்ம போட்டிருப்போம். 3 வீடியோவும் நல்லா போச்சு. ஒரு ப்ராப்பர் ரீச் ஆச்சுன்னா கூடிய சீக்கிரமே ட்ராவல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கும் சேம் இந்த கையெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. அந்த காதுகிட்ட அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ வெல்கம் பேக். ஸோ நம்ம வந்து இப்போ ஹெலனிக் ரிப்பப்ளிக்கில் இருக்கோம். ஹெலனிக் ரிப்பப்ளிக்கோட கேபிட்டல் க்ரீஸில் இருக்கோங்க. ஸோ நம்ம அதுதான் வந்து நம்ம தங்கினது ஹோட்டல் ஸ்பார்ட்டானு. நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் வந்தீங்கன்னா தங்கிடாதீங்க. அது ஹாஸ்டலாக இல்லை கொசு குடோனான்னு தெரில. கை ஃபுல்லாக அப்படியே இங்கே கழுத்து இந்த காது இங்கெல்லாம் தெரியுதான்னு தெரில, ஃபுல்லாக கொசு கடிச்சு. அப்புறம் இது வந்து இங்கே பாருங்க நம்ம ஊர் இது சமோசா இதெல்லாம் 2.5 யூரோக்கு இருக்குது. அப்புறம் சித்தாரா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி இருக்குது. எல்லாமே மிக்ஸ். இதெல்லாம் வந்து 6 யூரோவாம்மா 1 கிலோ. நம்ம அப்புறமேட்டுக்கு வேணால் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் கொஞ்சம். ஸோ இப்போ நம்மளோட பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா, க்ரீஸ் வந்துட்டு பீச் போகாமல் இருந்தால் தப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ எங்கள் சிட்டி சென்டர் பக்கத்தில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். சிட்டி சென்டர் பக்கத்தில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாயந்தரம் ஒரு சன்செட் அந்த சமயத்தில் வந்து பீச் பக்கம் போகலான் இருக்கேங்க. ஸோ இதுதான் நம்மளோட பிளான் இன்றைக்கி. அப்படியே இங்கே கொஞ்சம் ஏரியாவை சுற்றி பார்ப்போம். எல்லாம் இது நம்ம ஆளுங்க கடை தான். நம்ம ஆளுங்கன்னா ஏஷியா பாகிஸ்தானாக இருக்கலாம், எதுன்னு தெரில நமக்கு சரியா. DHL மணிகிராம் ஐ திங்க் இது ஃபுல்லாக நம்ம பக்கத்து நாடு இல்லை அந்த பங்களாதேஷ் அவங்களாம் டாக்கான்னு தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து நம்ம வங்காள தேசத்தை சேர்ந்தவங்க தான். நான் இட்டாலியில் சொன்னேன்ல அதே கதை தாங்க. இந்த வெனிஸு அங்கெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். டாக்கா மார்க்கெட். ஆப்பிள் வந்து 8 யூரோ போட்டிருக்காங்க. அப்பா எனக்கு தெரியல இந்த இடத்துல மட்டும் எப்படி இவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குறாங்கன்னு. சூலாக்கி வந்து 1 யூரோ 70 சென்ட்டுன்னு போட்டிருக்காங்க. சீப்பாக சாப்பிட்ணுன்னா இதுதான் பெஸ்ட்டு இடம் போல். ஷவர்மா 3 யூரோங்கிறானுங்க. சிக்கன் பிரியாணி 4 யூரோங்கிறாங்க. என்னடா நடக்குது இங்கே? பேசாம நைட்டு இதே கம்மியாக விலை இருக்குன்னு இங்கே சாப்பிட்டு போக வேண்டியதான் போல். சுகர் கேன் ஜூஸ், கரும்பால் ஜூஸ் எல்லாம் இருக்குது. வாங்க நம்ம ஒரு இடத்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வருவோம். இப்போ நம்ம வந்து பிஸ்ரின்னு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க, ஒரு ஏரியா. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த இடம் நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி நேற்று அது பாதி இது தான் கவர் பண்ணோம், ஃபுல்லாக கவர் பண்ணல, பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ நம்ம இன்றைக்கி வேணால் அதை போய் இது பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி அப்படியே இங்கே தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம இப்போ இருக்க அந்த ஹாஸ்டல்லையே வந்து காலி பண்ணிட்டு எங்கேயோ ஓடணும் போல் இருக்குது. ஆனால் இந்தளவுக்கு மோசமான ரூம் பார்க்கலங்க. ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், ரிவ்யூஸே வந்து மோசமாக தான் இருந்தது. சரி ஒரு நைட்டுக்கு தான் அப்படின்னு தான் மாற்றினேன். ஏன்னா நாளைக்கு காலையில் நம்ம வந்து சீக்கிரம் ஒரு 5:30 மணி அந்த கணக்கில் எழுந்திரிச்சு ஏர்போர்ட் போகணும். நம்ம இருக்க அந்த பழைய ஹோட்டல்லேருந்து பஸ்ஸு இல்லை மெட்ரோ எதுவுமே இல்லைங்க. அங்கேருந்து மெட்ரோ போகணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு நடந்து போனோமே இந்த சிங்காமா, அது வரைக்கும் நம்ம போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஹாஸ்டல்லையே மாற்றினேங்க நான். ஸோ இது தாங்க அந்த பிசிரி ஸ்ட்ரீட். அந்த மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருக்கும் போல் எல்லாமே. ஒரு அந்த ஹிப்ஹாப் ஸ்டைலு, இந்த கிளாசிக்கு ஹிப்பி ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும் போல்.
ஸோ நம்ம இப்படியே போவோம், அந்த இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு. இந்த இடம் வந்து 1990 வரைக்குமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கிரிமினல்ஸ் ஏரியா அந்த மாதிரி இருந்ததாம்மா. இந்த இடத்துல அதிகமாக வாழ்ந்தவங்களாம் வந்து இந்த கிரிமினல்ஸ் கேங்ஸ்டர்ஸ் அவங்க தான் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருந்தாங்க. இந்த ஏரியா வந்து அந்த ஒரு ரெப்புடேஷனில் தான். அப்புறம் சில ஒரு கடைக்குள்ளெல்லாம் வந்து அண்டர் கிரவுண்டு பேஸ்மெண்ட்டெல்லாம் இருக்காமாங்க இந்த இடத்துல. 2வது உலகம் போகிறப்ப அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இல்லை அந்த பார்ட்டிஷான்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் அந்த இதில் தான் தப்பிச்சு போனாங்க. இந்த ஏரியாவில் வந்து அது நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மையாக என்னன்னு தெரில. அது வந்து சில பேர் வந்து ரூமர்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆன்லைனில் நான் படிக்கும்போது சில பேர்னால் ஆன்லைன்லன்னு அர்த்தம். நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு போகணும். அப்புறம் இதுவுமே வந்து ஒரு பழைய ஒரு நெய்பர்ஹுட் அப்படிங்கிறாங்க. 1830 இருக்கு போலங்க அந்த இது. பூனே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த ஹோட்டல் இதெல்லாம் இதே மாதிரி இங்கே ட்ரெஸ்ஸு போட்டு நிற்கிறாங்க பொங்குவீங்களாம். இதெல்லாம் அந்த தீம்டு ரெஸ்டாரண்ட்டு போல். ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் அந்த மாதிரி ஒரு தீம்டு ரெஸ்டாரண்ட்டு, சாக்லேட் மேஜிக் ஃப்ராஸ்டிஸ். ஸோ எஸ், இந்த ஏரியா நல்லாயிருக்கு. நம்ம நல்ல வேலை இங்கே வந்தோம். நம்ம நேற்று இதே சைடு தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். பட் இதே சைடுனா அந்த சைடு அப்படியே. ஸோ இது இந்த வீதி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது பாங்க. அந்த ஷாப்பெல்லாம் அந்த ஒண்டர்லேண்டு டிசைன் மாதிரி. ஐஸ்கிரீம்லாம் செம்மையாக இருக்குது. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு பேக்கரி மாதிரி வந்தேன். பழமையான பேக்கரி, ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிடுவோம். Which one do you recommend if I want to try it for like first time? So our specialty is this one, which is a bread ring. Okay. So make it with whatever you want, either sweet or savory. It's up to you. It's a breakfast thing. Okay. I really like those with the cheese, Gouda cheese, feta cheese. They're quite nice. Okay. Sweet stuff now. I like this one. It's sweet bread with chocolate. Okay. This is chocolate. These are pies. Cheese, spinach. Some have ham, some have leek. Okay. And these are like muesli bars. It's a soft cookie bar. Okay, I'll just get one, and then. It has various nuts inside. Okay. I hope you're not allergic. I don't. And then, this was like same or different? Yeah, different. This one has chocolate and tahini. This one has strawberry and pistachio. And this lonely one has peanut butter and white chocolate. Okay, so I'll take the peanut butter instead of that. And this one has berries. I don't think so. There is in its recipe. Something else, not a berry, but I can't figure it. Okay, so instead of this, I'll take peanut butter. That's my favorite. So நம்ம பீனட் பட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் மீதி இந்த பேக்கரி வாங்க நல்லா இருந்தது. ஸோ அது மட்டும் இப்போதைக்கு ஒன்று போதும். அதுக்கப்புறம் இதை ஒன்று வாங்கிக்கலாம்.
ஸோ இது ஒன்று வாங்கிக்கலாம் நம்ம பிரிச்சல் மாதிரி அதே தான், பட் இது பெருசாக இருக்குது, அது சின்னதாக இருக்குது. நம்ம சின்னதாகவே வாங்கி ட்ரை பண்ணிடுவோம். ஓகேவா? அந்த கடை வந்து அப்படியே இந்த பழமையான இதோ இதெல்லாம் போட்டிருந்தாங்க, அதனால தான் வந்தேன். பழைய பேக்கரி மாதிரி இருந்ததுன்னு. இந்த பேக்கரி வந்து 24 மணி நேரமும் 7 நாளுமே இருக்குமாம்மா வருஷத்தில். ஸோ 365 நாளுங்க. அது ஏதோ டூ கொஃப்லாவி ஏதோ ஒன்று. அதான் கேட்டேன், எத்தனை மணி வரைக்கும் ஓப்பனில் இருப்பீங்க? நான் நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் ஃப்ளைட் இறக்க முன்னாடி இது வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். வந்து நைட்டு 3 மணி கூடவா 24/7 அப்படின்னாங்க. ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்ட்டோம். இதுதான் கடை பேர், பார்த்துக்கோங்க. இந்த பிசரி ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் தான். ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். இப்போ இங்கே தான் பெஞ்சு காலியாக தான் இருக்குது, இங்கேயே சாப்பிட்டு போவோம் நம்ம. அதே மாதிரி இங்கே வந்து நான் இன்னொரு 2-3 கடை நான் புக் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்வீட்ஸை ட்ரை பண்ணுறதுக்காகவே. சாப்பிட்டு நம்ம பீச் வரைக்கும் போயிட்டு வந்தாலும், பீச் இங்கேருந்து கிட்டத்தட்ட 9 கிலோமீட்ரு. மெட்ரோ இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து 40 நிமிஷம் 50 நிமிஷம் ஆகுதுங்க. போயிட்டு சன்செட் வரைக்கும் அங்கே இருந்துட்டு திரும்ப நைட்டு இதே இடத்துக்கு வந்துட்டு நைட்டு நம்ம ஏதோ ஒரு சாப்பிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு எதை சாப்பிடுவோம். ஸோ இந்த இது வந்து நம்ம அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளே பஸ் ஸ்டாண்டில் நம்ம வாங்கியிருப்போம், அதே தான் இது. செசமே சீடு. இங்கே இன்னொரு இது இருந்தது வந்து சன்ஃப்ளவர் சீடு, இந்த சூரியகாந்தி விதையை வச்சு. ஒரு நார்மல் பிஸ்கட்டு தான், அப்படியே இது சன்ஃப்ளவர் சீடு மேலே வச்சு. பட் நல்லாயிருக்கு. ஒரு ஸ்வீட்டாகவும் இல்லை, ரொம்ப உப்பாகவும் இல்லை, நார்மல் பிஸ்கட்டு மாதிரி தாங்க இருக்குது. நைஸ். அண்ட் பில்லு வந்து டோட்டலாக €1.60 வந்தது நம்ம ஊர் காசுக்கு. அதாவது இது வந்து 40 சென்ட்டு, இந்த மிட்டாய் வந்து €1.20. சரி, நான் அதை சாப்பிட்டு அடுத்தது அந்த இதையும் ரிவ்யூ போடுவோம். ஸோ இந்த இதுவும் நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலாக நம்ம ஊர் பர்ஃபி மாதிரி தாங்க. பர்ஃபிவே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து சாப்பிட்டா போட்டிருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் இது பீனட் பட்டர். எனக்கு பீனட் பட்டர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இது வாங்கினேன். ஃபஸ்ட்டு எடுத்ததை விட்டுட்டு இல்லை பீனட் பட்டரும் வெண்ணிலா க்ரீமும் ஏதோ ஒன்று இருக்குது. நைஸ். எதில் பீனட் பட்டர் இருந்தாலும் 10க்கு 10 என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ChatGPTயே கேட்டேங்க, இந்த மாதிரி க்ரீக் ஃபுட்டு ஏத்தன்ஸில் எந்த இடத்துல, நான் இந்த இடத்துல இருக்கேன், இங்கே நான் போய் எங்கே ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன். அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே வந்து அத்தினாஸ்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ண சொல்லிச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதுலேருந்து நேராக போனால் வந்து இந்த அத்தினா ஸ்ட்ரீட்டு தான் வரும். அங்கே போனோம்னா அங்கே வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷி சைன்ஸ், டூரிஸ்ட் இல்லாமல் லோக்கல்ஸ் போவாங்க, அந்த கடை அங்கே தான் நிறையா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதேனால் நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். கலாமாக்கி சுவ்லாக்கி. ஸோ இதுதான் அந்த அத்தினா ஸ்ட்ரீட்டு. நம்ம ஆல்ரெடி அந்த க்ரீக் பக்லாவா நம்ம அந்த கடையில் வாங்கி நம்ம ட்ரை பண்ணிட்டோம். அதே மாதிரி பட் வேறு எதாவது கடையில் இருக்கான்னு நம்ம ஒரு எட்டு பார்த்துருவோம். இந்த வீதி அது நம்ம பஸ் ஏறதுக்குலாம் இங்கே தாங்க வந்துட்டுருப்போம். இந்த பஸ் ஏறதுக்கு நம்ம ஏதோ அந்த மாண்டேசரி இது அங்கே இருக்குது. பஸ் ஏறதுக்கு நம்ம இப்படி போனோம் நேற்றெல்லாம் அந்த கடையை தாண்டிட்டு. பட் நம்ம இப்போ அந்த ஆப்போசிட் சைடு. ஸோ நம்ம நேற்று இது வரைக்கும் தான் சுற்றிட்டு இருந்தோம், பட் இந்த சைடு நம்ம போகாமல் இருந்தோம். ஸோ இதுதான் இந்த அத்தேனா ஸ்ட்ரீட்டு. எங்கே கூட்டம் இல்லாமல் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே இருக்குங்க. நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி சைப்ரஸில் லைட்டாக ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ நம்ம எங்கேயுமே ட்ரை பண்ணுவோம். இது ஒன்று வாங்கிடுவோம். அதே மாதிரி பக்லாவாவும் ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பக்லாவா €2.90 ஒரு பீஸு. ஸோ நம்ம வாங்கி ட்ரை பண்ணுவோம். வாங்க போவோம். இந்த மாதிரி இந்த ஐஸ்கிரீம்லாம் பார்த்தா €1.50.
இல்லை நம்ம க்ரீஸில் வந்து இது சைப்ரஸில் இந்த ஆல்ரெடி அந்த ரெண்டுலாம் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். அதில் அந்த இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் ஒரே ஒரு பக்லாவா வாங்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிடுவோம். ஓகேவா? ஆரஞ்சு கேட்காம. Sorry, and what is this? This? Yeah. Small sweets with honey. Okay. So just baklava, okay. ஸோ அது நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம், சும்மா கேட்கலான்னு தாங்க கேட்டேன். அந்த பக்கத்தில் இருக்க நம்ம ஒரு ஜிலேபி மாதிரி தான் இருக்கும். Can I pay by card, please? Okay. Do you need bag? No, I'll just sit here. Yes. Done. Okay, thank you. ஸோ போங்கோ. இந்த ஐஸ்கிரீம் சொல்லியிருந்தால் மறந்துட்டேன். சரி, இதை சாப்பிட்டு வந்து வாங்கிடுவோம். ஸோ இதுதான் அந்த பக்லாவா, €2.90. சைஸு பெருசுங்க. சாப்பிட்டு சொல்கிறேன். நான் இங்கே வைக்கிறதுக்கு எதுவுமே இடம் இல்லை. இப்படி தான் வைக்கணும். இப்படி வச்சா தெரியுதா? பக்லாவா நல்லா தாங்க இருந்தது. நம்ம அந்த கடையில் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறக்கும் வித்தியாசம் நல்லாவே இருக்குது. கடையில் வாங்கினது ஓரளவுக்கு டேஸ்ட்டு இதாக இருந்தாலும் இங்கே வாங்கினது நல்லா இருந்தது. ஸோ இதுதான் வித்தியாசம் கடையில் வாங்குறதுக்கும் இங்கேயும். அப்புறம் ஹோம்மேடு லெமனேடு இருக்குது. Greek olives, everything. ஸோ இதுவும் ஏதோ ஒரு கிரோஷ் கடை தான் போலங்க. இங்கேயும் நல்ல கூட்டம். இந்த மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. நம்ம காலையில் இந்த மார்க்கெட் சைடு தானே நம்ம சுற்றிட்டு இருந்தோம். நிறைய ஆன்டிக் மார்க்கெட்ஸ். புக்ஸ் வேணும்னா புக்ஸ் இருக்குது. இந்த பழைய காயின்ஸு அதெல்லாம் விற்றாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா போய் வாங்கிட்டு போயிடுவேன். நம்ம திரும்ப அது வரைக்கும் கொஞ்சம் நடந்து போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் சாயந்தரம் பீச்சுக்கு கிளம்பலாங்க. நான் நைட் ஆக்சுவலாக யோசிச்சுட்ருக்கேன், போயிட்டு நம்ம இந்த €2 €1.70 பார்த்தோம்ல, அங்கேயே போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு. சும்மா போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளுங்க கடையில் எப்படி வச்சுருக்கானுங்கன்னு. சரி, என்னோடய ஷூ பாருங்க என்ன ஆச்சுன்னு. சரி, அதான் ஒரு புது ஷூ வாங்கலான்னு வந்துட்டேங்க. ஏன்னா இந்த ஷூவை போட்டு ஏதோ பிச்சைக்கார மாதிரி இருக்குது. கரெக்டாக நேற்று இந்த அக்ரோபோலிஸ் போனோம், அங்கே ஒரு கல்லில் அடித்தது ஷூ பிஞ்சிருச்சு. சரி, நம்ம ஒரு புது ஷூவே வாங்கிடலாம் அப்படின்னே வந்துட்டேங்க. இங்கே இப்போதைக்கு ஏதோ ஒன்று சீப்பாக என்ன ஷூ இருக்கோ ஒரு €10-20 ஏதோ ஒன்று கிடச்சிதுன்னா வாங்கிட்டு போகலாம். பட் இது எல்லாமே பிராண்டட், எல்லாம் €50-60 போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ இது நமக்கு தேவைப்படாது. அது ஃப்ளீ மார்க்கெட்டுன்னு தான் சொன்னாங்க. இவரே கேட்டு பார்ப்போம். ஒரு ஷூ வாங்கியாச்சு. இதுதான் €20. இதுதான் சீப்பஸ்ட். இது கடையிலே இருந்த கடைசி ஸ்டாக்கு. நான் பிளாக் கலரில் வாங்கலான்னு பார்த்தேன், பிளாக் கலரில் இல்லைன்ட்டாங்க. ஸோ அது வாங்கியிருந்தால் அட்லீஸ்ட் நல்லா இருக்குது. ப்ளூ கலரில் அப்படியே ஏதோ அந்த ஜிங்கிச்சான் இருக்குது. சரி, நம்ம ஆக்சுவலாக பீச் போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம். பட்டு இந்த ஷூக்காக தான் இது பண்ணேன். நம்ம உன்னை கொஞ்சம் கடை பார்த்துருக்கணும். நான் போய் 2வது கடையிலே அப்படியே வாங்கிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு கடையில் சீப்பாக இருந்தது €40 ஸோ அதனால் பக்கத்து கடைக்கு போனேன். அப்புறம் அதில் சீப்பாக இருந்தது இது தான். இன்னும் 2-3 கடை சுற்றி இருந்தோம்னா ஒன்று கிடச்சிருக்கும். பட் பரவாயில்லைங்க. ஸோ இதுக்கு மேலே ₹1 கூட செலவே பண்ணக்கூடாது. நைட்டு ஒரு €2 அந்த 70 அந்த நம்ம ஹோட்டல் பக்கத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கேயே சாப்பிட்டு நீ கணக்கு முடிச்சிட வேண்டியதுதான் இன்றைக்கி.
ஓகே, இது நம்ம முந்தா நேற்று வந்த இடம் தாங்க. அதே இடத்துல தான் நம்ம திரும்ப சுற்றுறோம். அந்த அன்றைக்கி நம்ம கடைலாம் க்ளோஸ் ஆனதுனால எதுவுமே தெரியாமல் இருந்தது. பட் எப்போ எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது நம்ம ஆல்ரெடி வந்த இடம் தான். அந்த €1 பார்த்தேன். அந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு 2 ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாங்க பீச்சுக்கு. ஸோ நான் தாங்க வந்து இந்த ஒரு ப்ளூ சால்ட்டு மட்டும் ஒன்று வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு தான் வந்து €1. நம்ம அங்கெல்லாம் பார்த்தோமே, இது வந்து €2.50 50 சென்ட் எல்லாமே கொஞ்சம் கம்மி தாங்க விலைலாம். அப்புறம் இதெல்லாம் என்னன்னே தெரில. க்ரீக் லிக்கர். ஓகே. அண்ட் இதெல்லாமே வந்து மசாலா. ஸோ இந்த நம்ம நேற்று சூலாக்கி அதெல்லாம் சாப்பிட்ருப்போம்ல, சூலாக்கியும் கெபாபும் எல்லாம் ஓரளவுக்கு சிமிலர் தான். பட் சூலாக்கிலலாம் வந்து இந்த மாதிரி க்ரீக் ஹர்ப்ஸ் போடுவாங்க. அந்த சைடு கெபாப்லலாம் வேறு மாதிரி இது ஸ்பைசஸ் போடுவாங்க. ஸோ அதுதான் வித்தியாசம். இந்த லொக்குமி இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். சரி, நான் கடைசியாக சூஸ் பண்ணிட்டு நான் வரேங்க என்னதுன்னு. 2 உப்பு தாங்க வாங்கியிருக்கேன். சீ சால்ட்டு, அப்புறம் இந்த சீ சால்ட்டு ப்ளூ. இது வந்து லெமனு, இது ப்ளூ. ஆமாம், ஆக்சுவலாக அந்த ப்ளூ வந்து நான் முன்னாடி போன வீடியோலாம் சொல்லியிருப்பேன். அந்த பிஸ்டோ சூலாக்கின்னு ஒன்று இருக்கும் ஸ்லோவாக்கியாவில் அப்படின்னு. அங்கே நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அங்கே அவங்க கேட்கும்போது அங்கே விலை அதிகமாக இருந்தது. ஸோ இது 70 கிராம் தான் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நாளுக்கு தங்கினாலே போதும். அதனால தான் 2 வாங்கிட்டேங்க. அங்கே இதே இது வந்து 50 கிராமே வந்து அங்கே €3 விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே 70 கிராம் வெறும் €1 தான். எனக்கு தெரிஞ்ச அப்படியே ரொம்ப நாள் தாங்கும். ஸோ இது வாங்கியாச்சு. நம்ம மெட்ரோவும் வந்து இங்கே தாங்க. அந்த மெட்ரோ M3 இல்லை M1 எடுத்தோம்னா இங்கேருந்து 40 நிமிஷம் பீச்சுக்கு. நம்ம அடுத்தது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ பீச்சுக்கு போவோங்க. நான் பெருசாக இந்த டைம் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. நான் க்ரீஸ்லேருந்து ஆல்ரெடி ஃப்ளாகு இல்லை ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு எல்லாமே ஆல்ரெடி இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நம்ம இந்த தாங்க போகணும். அந்த பிராஸ்ன்னு ஏதோ ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் மாறணும். இது போவோம். இந்த மெட்ரோலாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் ப்ராப்பர் மெட்ரோன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஸோ நம்ம வந்தாச்சுங்க. இங்கேருந்து இன்னொரு ட்ராம் மாறி போகணும். போவோம் அது எங்கேன்னு தேடி. ஃபுல்லாக கிராஃபிட்டியாக வச்சுருக்காங்க. பீச்சுக்கே வந்தாச்சுங்க. நாம் போக வேண்டிய பீச் இன்னும் அந்த சைடு இருந்தது. சரி, நான் அப்படியே இங்கேயே இறங்கிட்டேன். அப்படியே ட்ராம் விட்டு இறங்கி வந்தாலே ஆப்போசிட்லேயே பீச்சு. கிட்டத்தட்ட கடைசியாக இப்போனா நான் நம்ம இந்தியாவில் இருக்கும்போது பாண்டிச்சேரியில் தாங்க பீச் போனேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம போகிறோம். செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 7 மாதம் ஆயிடுச்சு. நம்ம போய் அந்த மாதிரி ஏதோ ஒரு பாறாங்கல் ஏறி உட்காந்துக்க வேண்டியது தான். ஸோ இங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்ருக்காரு. ஸோ மணி இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:34 ஆகுதுங்க. ஸோ நம்ம அப்படியே இங்கேயே சன்செட்டு வரைக்கும் அப்படியே உட்காந்துடலாம். நான் அப்படியே இங்கே உட்காந்து ஒரு டைம் லேப்ஸை போட்டு அப்படியே உட்காந்துடலான் இருக்கேன். ஏன்னா சன்செட் ஆகிறதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் பக்கம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 8:45 ஆயிருங்க. நம்ம எப்படி தெரிஞ்சிருந்தால் இன்னும் பொறுமையாக கூட வந்திருக்கலாம். பட் பரவாயில்ல, நமக்கு வேறு வழியும் இல்லை. நம்ம சிட்டி சென்டரில் முக்கால்வாசி இது எல்லாமே முடிச்சாச்சு. ஒரு சில இடம் மட்டும்தாங்க நம்ம போகவே இல்லை. நமக்கு டைம் பத்தல. ப்ளஸ் சில காரணங்கள் போகலைங்க அந்த சைடு. நம்ம இல்லைன்னா நம்ம அது வரைக்கும் சும்மா ஒரு வாக்கிங்கை போட்டு வந்துடுவோம். வாங்க. எப்போவுமே பீச்சுக்கு வந்து சன்செட்டு பார்க்குறது ஒரு தனி சுகம்.
ஸோ மணி 9 மணி ஆக போகுது. நம்ம இங்கே 7 மணிக்காட்ட வந்தோம்னு நினைக்கிறேன். 7:10 வந்தாச்சுங்க. ஸோ அப்படியே சன்செட்டும் பார்த்தாச்சு. இதுதான் நம்ம கடைசி ட்ரிப்பு. திரும்ப இதுக்கு அடுத்தது எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம், எப்போ ட்ராவல் பண்ண போகிறோம், நோ ஐடியா. திரும்ப இந்த சீரீஸ் இந்த 3 வீடியோ தான் நம்ம போட்டிருப்போம். 3 வீடியோவும் நல்லா போச்சு. ஒரு ப்ராப்பர் ரீச் ஆச்சுன்னா கூடிய சீக்கிரமே ட்ராவல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னுமே நான் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் இன்னுமே நிறையா இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து டைரெக்டாக நம்ம திரும்ப வந்த வழியே போய்ட்டு ட்ராம் எடுத்து நம்ம மெட்ரோ எடுத்து திரும்ப சிட்டி சென்டர் போவோம். நாளைக்கு காலையில் நமக்கு வந்து 9 மணிக்கு ஃப்ளைட்டு. அப்படின்னா நம்ம 5:30 மணிக்காட்டி எழுந்திரிச்சு நம்ம கிளம்புற இதில் இருக்கணும். ஸோ வாங்க சிட்டி சென்டர் போய்ட்டு ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோ முடிக்கலாம். நான் வந்து அந்த இந்தியன் கடைக்கு தான் போகலான்னு இருக்கேங்க. இந்தியன்னா அந்த பங்களாதேஷா பாகிஸ்தான் ஏதோ ஒரு கடை, அந்த கடைக்கே போய் சாப்பிட்டு போகலாம். €2.70 தான் போட்டிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரையை கொடுத்து பார்ப்போம். நான் தங்கியிருக்கு இந்த ஹோட்டல் இது பார்த்தேங்க. நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த இது ஹோட்டலு வந்து ஏதோ கொசு பேலஸ் மாதிரி இருக்குன்னு. ஆனால் இங்கே எல்லாருமே அதான் போட்டிருக்காங்க. ஒருவேளை கொசு கடிக்காமல் இந்த பாடி இச்சிங்கு இதெல்லாம் பார்த்தா இந்த கொப்பளம் எனக்கும் இதே மாதிரி தான் இருக்குது. கை ஃபுல்லாக இதெல்லாம் ஏதோ பெட் பக்ஸுன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று. பட் நான் பெட்டெல்லாம் செக் பண்ணேன். ஓ பாருங்க, யாராவது ஒரு ரிவ்யூவாவது இருக்கான்னு பாருங்கள். பெட் பக்ஸ் இதோ எனக்கும் சேம். இந்த கையெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. அந்த காதுகிட்ட அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் இது வந்து நான் booking.comல ரிவ்யூ பார்த்தேன். booking.comல வந்து இந்த க்ளீன் இல்லை அது இல்லைன்னு தான் போட்டிருந்தாங்களே தவிர இந்த மாதிரி இது போடல. ஸோ நான் வந்து ஒரு நைட்டு தான், நம்ம எப்படியோ காலையில் கிளம்பிடுவோம். என்னோடய பிளானே வந்து அங்கே போயிட்டு நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்காகவே தான் இது போட்டேன். பட் இந்த அளவுக்கு ஆக்சுவலாக இங்கெல்லாம் ஃபுல்லாக எனக்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது. பின்னாடிலாம் இந்த காது இந்த சைடு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த சைடெலாம். ஸோ எனக்கு வந்து பெட் பாக்ஸு தான் போல். இல்லைனா இந்த வீடியோ டைட்டில் வந்து இப்படி தான் வைக்கணும், ஸ்டேயிங் அட் த வேர்ஸ்ட் ஹோட்டல் இன் ஏத்தன்ஸ். ஒரு கிளிக் பை தம்ப்நெயில் மாதிரியே போட்ட வேண்டியதான். கிளிக் பைட் இல்லை, இதுதான் உண்மை. ஓ இங்கே எங்கேயாச்சும் வெளிச்சமாக இருந்தால் காமிக்கலாம். பட் நான் தனியாக ஃபோட்டோ எடுத்தேன்னா இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரிங்களா இந்த கால் சைடு இருக்கெல்லாம். அதெல்லாம் நாளைக்கு ஊருக்கு போயிட்டு அந்த இது இருக்குமான்னு தெரில. எப்படியும் இன்றைக்கி நைட்டு நம்ம அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதனால் இன்றைக்கி நைட்டு தான் நமக்கு தெரிய போகுது. நான் படுத்த அந்த 2 மணி நேரத்துக்கே அப்படி இருந்தது. ஸோ வாங்க. பட் ஏத்தன்ஸ் இது நல்லாவே இருந்தது. லைஃப் இஸ் ரியலி குட் வென் வி ஆர் ட்ராவலிங். இப்போ திரும்ப நாளையிலேருந்து போனால் வேலைக்கு போகணும். ஸோ வாங்க நம்ம அந்த பழைய ஹோட்டல் சைடே போவோம். போய் சாப்பிட்டு இது பண்ணுவோம். நைட்டும் ஏத்தன்ஸ் நல்லா தாங்க இருக்குது. ஸோ இப்போ தாங்க நான் நடந்து போயிட்டுருக்கும்போதே ஒரு கடை பார்த்தேன். செம கூட்டம் இருந்தது வெளியில். ஸோ அதான் வந்து இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு. இதுதான் நம்மளோடது. பட் குவான்டிட்டி வந்து கம்மி தாங்க, விலை கம்மி. விலை வந்து 4.50 அந்த கணக்கு தான் வந்தது. 4.50 3.70 தான் தெரிலங்க. 2 வகையான இது இருக்குது. ஸோ எதுன்னு தெரில நமக்கு. பார்ப்போம். This for me? Okay, thank you. Where can I pay? Okay. ஸோ நம்ம நேற்றெல்லாம் வந்து 4.20க்கு வாங்கி சாப்பிட்டோம். பட் இது வந்து வெறும் 3.70 தாங்க, சீப்பு. இங்கே நம்ம மேபி நேற்று அந்த டூரிஸ்ட் சென்டரில் இருந்தனால விலை அதிகமாக இருந்தது போல். பட் இங்கே 3.70க்கு பரவாயில்ல. இன்னும் நம்ம இந்தியன் கடையெல்லாம் பார்த்தா 2.70ன்னு போட்டு விற்றுட்டு இருக்கானுங்க. அவனுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக அங்கே தான் போய் சாப்பிட்லான்னு பார்த்தேன். பட் நான் அந்த கடையை சுற்றி பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ஹைஜீனிக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் விட்டுட்டு இங்கேயே சாப்பிட்டேன். மேபி நம்ம ட்ரை பண்ணலாம். 2.70 தான் ஒன்று வாங்கி கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ சாப்பிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் எப்படின்னு. ஸோ நம்ம அது சாப்பிட்டாச்சு. 3.70க்கு சீரியஸாக ஒர்த்தாக இருந்ததுங்க. அங்கே வந்து சாப்பிட்டதை விட நான் இங்கே வீடியோ எடுக்கும்போது குவான்டிட்டி கம்மியாக இருக்க மாதிரி சொல்லியிருப்பேன். பட் கடைசியில் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அதெல்லாம் கொஞ்சம் நிறையாவே வச்சாங்க, நல்லா இருந்தது. ஸோ 3.70க்கு இட் இஸ் ஒர்த். இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். எனக்கு இன்னும் லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த இந்தியன் கடையில் போய்ட்டு அந்த 2.70 சரி இது இந்தியன் கடைனே வருது. அந்த பங்களாதேஷா இல்லை பாகிஸ்தானா இந்தியாவா அந்த 3 கண்ட்ரியில் ஏதோ ஒரு இது
அவங்க இதில் போய் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ தான் நான் வந்து போகிற வழியிலே ஒரு கடைக்கு வந்தேன், ஒரு அரபு கடை. அந்த பசங்கள்லாம் வந்து வீட்டில் 13 வயசு அந்த கணக்கு தான் இருக்குது போல, எல்லாம் தம் அடிச்சுட்டு வெளியில் போலீஸ் எல்லாம் ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. எல்லாம் இங்கே உள்ளே இருந்து தான் இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இங்கே நான் வந்து பக்லாவா வாங்கினேன், 2 பீஸ் பக்லாவா வெறும் €1 30 சென்ட் தான். சரி இருக்கிற வரைக்கும் பக்லாவா ட்ரை பண்ணிட்டு போகலாம், சீப்பு தான் அங்கே. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு இது ஷோ. மலாய், தந்தூரி, பிரியாணி. ஸோ இதான் நம்ம வாங்கின ஒரு 2 பக்லாவா. சாக்லேட் ஒன்று, இதுவும் சாக்லேட்டுன்னு தான் நினைக்கிறேன். அங்கே கடையில் கேட்டேன் எது நல்லாயிருக்குன்னு, அவர் தான் இந்த 2 ரெக்கமெண்ட் பண்ணார். சரி ஓகேன்னு இது வாங்கிட்டேன். ஸோ நான் எப்படியோ பக்லாவா நல்லா தான் இருக்கும், ஒவ்வொரு இதுக்கும் தனியாக ரிவ்யூ சொல்லணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், அது வேணால் சொல்லலாம். ஸோ நான் நம்ம ஹாஸ்டல் ஏரியாக்கே வந்தாச்சுங்க. நான் அந்த கடை ஓப்பன் ஆகிருந்ததுன்னா அந்த €2 70 நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஏரியாவே அப்படியே எல்லா கடையும் க்ளோஸ் ஆகுது. மணி 10 ஆயிடுச்சா, நான் இன்னும் இப்போ தான் 9:30 நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஒரு கடை தான் ஓப்பனில் இருக்குது, பட் இது எனக்கு பிடிக்கல. எதுவும் விலையும் 3.50 தான் வச்சுருக்காங்க, பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ நம்ம ஹாஸ்டல் வந்து அங்கே தான் இருக்குது, அந்த ஹோட்டல் ஸ்பாட்டா. பட் யாராச்சும் ஏத்தன்ஸ் வரீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹோட்டலுக்கு மட்டும் போயிடாதீங்க. ஸோ நம்ம ஹாஸ்டல்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ சாமி நேற்று நைட்டு மட்டும் தூக்கமே இல்லை. இந்த கால் உடம்பு ஃபுல்லாக ஏதோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. கை ஃபுல்லாக, முதுகு ஃபுல்லாக, இங்கே ஃபுல்லாக, இந்த கை ஃபுல்லாக, கால் ஃபுல்லாக எல்லாம் ஏதோ அந்த அலர்ஜி வந்த மாதிரி இருக்குங்க இந்த ஹாஸ்டலில். எல்லோரும் நான் புக்கிங் ரிவ்யூஸ் எப்போவுமே நான் வந்து booking.comல இருக்க ரிவ்யூஸ் மட்டும்தான் படிப்பேன். அதில் வந்து க்ளீன் இல்லை, இந்த ஹைஜீன் இல்லை, இந்த வாட்டர் இல்லைன்னு தான் போட்டாங்க. சரி நான் என்ன நினச்சேன்னா, இதுக்கு முன்னாடி பல மோசமான ஹோட்டல்லலாம் ஸ்டே பண்ணியிருக்கோம், சரி ஒரு நைட்டு தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த பண்ண தப்பு இனிமேல் வேறு எந்த ஹோட்டல்லையும் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறக்கு அந்த மொனாஸ்டர்கி ஸ்கொயர் தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம ஏர்போர்ட் போய்ட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சிடலாங்க. சரி போவோமா, அப்படியே இங்கேருந்து நம்ம நடக்கணும் ஒரு 9 நிமிஷம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக இதே இது தாங்க. இல்லை நடந்து போனோம்னா நமக்கு வந்துடும். இதுதான் இன்வாய்ஸு. இதில் வந்து €12 30 போட்டிருக்காங்க. ஏன்னா வாங்கினது வந்து €14. நம்ம பே பண்ணது €14. இதில் இன்வாய்ஸில் €12. இதில் €1 30 அதை வந்து காணோம், எங்கே போச்சுன்னு தெரில இன்வாய்ஸில். சரி ஏதோ ஒன்று நமக்கு அது தேவையில்லை, ஒன்று என்ன பண்ணுறானுங்களோ என்னமோ பண்ணிக்கோங்கடான்னு விட்டேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து மெட்ரோவை விட்டுட்டோம். அடுத்த மெட்ரோ வந்து 40 நிமிஷம் கழிச்சு தாங்க ஏர்போர்ட் போகிறக்கு. ஸோ நம்ம நேற்று இருந்த அதே பேக்கரி சைடு வந்திருக்கோம். நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்டு அப்படிங்கிறது போவோம் திரும்ப. ஏன்னா மெட்ரோ வந்து இங்கே 40 நிமிஷத்துக்கு ஒருக்கா தான். இப்போ மணி 6:27 இருந்தது. நான் அதை வச்சு தான் வந்தேன், கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் விட்டுட்டோம். அது இன்னும் இங்கே தான் ஒரு 3 minutes 4 minutes வாக்கு தான். பட் நம்மளால் போக முடியாது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் வந்ததுக்கு சாப்பிட்டு அடுத்த இதுலேயாவது போயிடலாம். ஸோ நம்ம வந்து அதே கடையில் வந்து ஒரு க்ரீக் காஃபி வாங்கியிருக்கோங்க. €1 30 50 சென்ட் ஏதோ ஒன்று வந்தது. இல்லைன்னா கம்முன்னா இந்த மாதிரி சேரில் உட்காரணுன்னா எக்ஸ்ட்ரா €1 கேட்டாங்க. நான் பட்டுக்கு டேக்கவே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி அப்படியே நடந்துகிட்டே போயிடலாம் அப்படின்னு. ஸோ அங்கே போவோம். சரி உட்காந்து குடிச்சிருந்தா நான் என்னென்னா இந்த டேபிளில் உட்காந்துடலான்னு பார்த்தேன். கரெக்டாக இந்த வண்டி வந்தனால அந்த டேபிளை தூக்கிட்டாங்க. ஏதோ ஒரு படியில் அப்படியே உட்காந்துட வேண்டியதுதான். பூனைங்களாம் இங்கே நிறையா இருக்குது. ஸோ அந்த பேக்கரியில் என்னென்ன வாங்கினேன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டு தான். நம்ம ஊரில் அந்த க்ரீம் பன் மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து இது வெறும் ப்ரெட்டு அண்ட் ரைசின்ஸ் உள்ள அந்த உலர் திராட்சை. அப்புறம் நம்ம நேற்று சாப்பிட்ட பார்த்தீங்களா அந்த பீனட்டு பர்ஃபி மாதிரி, அந்த பீனட்டில் ஒன்று சாக்லேட்டில் ஒன்று, அவ்வளோதான். அப்புறம் இந்த க்ரீக் காஃபி. ஸோ இதை சாப்பிட்டு நம்ம இங்கேருந்து இது ஏர்போர்ட்டுக்கு போகிறக்கு மெட்ரோ தான் வந்து அந்த முக்கில் தான். அப்படியே போனோம்னா மெட்ரோக்கு போயிடலாம். நான் இப்போ வரைக்கும் போயிட்டு கீழே வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே உட்காந்து சிட்டியாவது பார்த்துட்டு போகலாங்க. ஸோ நம்ம திரும்ப இந்த மொனாஸ்டர்கி ஸ்கொயருக்கே நம்ம வந்துட்டோம். ஸ்டேஷன் வந்து அந்த பில்டிங் தாங்க.
இன்னொரு 10-15 நிமிஷம் பக்கம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அதே அக்ரோபோலிஸ். கடைசியாக நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே போகலாம். திரும்ப எப்போ ஏத்தன்ஸ் வருவோன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு காஃபி அண்ட் இந்த க்ரீக் காஃபியை பற்றி சொல்லணுன்னா நல்லாயிருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, எப்படி சொல்கிறோன்னு தான் தெரில. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு, வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊர் அந்த பிளாக் காஃபி மாதிரி தான் இருக்குது கொஞ்சம், பட் நைஸ். பாய் ஏத்தன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் மேபி ஓரளவுக்கு நல்லா போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் அட்லீஸ்ட் ஒரு 5-6 வியூஸ் வந்தாவது பரவாயில்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அண்ட் க்ரீஸ் சீரீஸில் வர கடைசி வீடியோ இது தாங்க. ஸோ போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்த கண்ட்ரி எங்கேன்னு யாராச்சும் கேட்டிங்கன்னா தெரில. இந்த வீடியோ எப்படி போகுது, இந்த சீரீஸ் எப்படி போகுதுன்னு பொறுத்து அதை வச்சு தான் நம்மளால் முடிவு பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் வித் சதீஷ் அந்த சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிஸ்னஸை பற்றி நிறையா அந்த இதில் போட போகிறோம். அந்த இதில் ரெகுலராக ரீல்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அந்த இதில் ரெகுலராக வந்துட்டுருக்குங்க. ஹோட்டல் ஸ்பார்ட்டா ஒரு ஹோட்டல் விட்டு தள்ளி இருக்கணும்னா இந்த ஹோட்டல் தான் அது.